வெள்ளையங்கிரி ஆண்டவர். பஞ்சபூதங்களாக ஒரே இடத்தில் காட்சியளிப்பதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். முதலில் வெள்ளையங்கிரி அடிவாரத்திலிருந்து தொடர்வோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5938 அடி உயரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அமர்ந்துள்ளார். முதல் மலையிலிருந்து 7வது மலை வரைக்கும் மொத்தம் 6 கிலோமீட்டர் தொலைவுதான். ஆனால் நடப்பது அவ்வளவு சுலபமல்ல. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்து நாயன்மார்கள் எதற்கு பாடினார்கள் என்றால், வடநாடு என்றால் வட கைலாயம் என்பதையும், தென்னாடு என்றால் தென் கைலாயம் என்பதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்ட தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று பாடியுள்ளார்கள். உத்தர கைலாயம், மத்திய கைலாயம்,